அயோத்தியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பாலராமரை தரிசிப்பதற்காக குவிந்திருக்கக்கூடிய சூழலில் நேர கட்டுப்பாடின்றி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அயோத்தியில் ராமர் கோவிலில் தற்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். ராமபிரானை பார்த்து தரிசனம் செய்வதற்காக நாடு முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு நேர கட்டுப்பாடின்றி தரிசனம் செய்ய கோவில் ட்ரஸ்ட் போர்டு நிர்வாகம் அந்த அனுமதியை கொடுத்திருக்கின்றது. அதாவது முதலில் அந்த ட்ரஸ்ட் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது தினசரி நேர கட்டுப்பாடு என்பது இருக்கும். அதாவது பொதுமக்கள் பொறுத்தவரையில் காலை 7 மணியிலிருந்து காலை 11:30 மணி வரை அனுமதிக்கப்படுவார்கள். அதன் பிறகு 2 மணி அளவிலிருந்து இரவு 8 மணி வரை அனுமதிக்கப்படுவார்கள். அதன் பிறகு யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது நேற்றைய தினம்தான் கோவில் அந்த திறப்பு விழா போன்றவையெல்லாம் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று ராமபிரானை பார்ப்பதற்காக ஏற்கனவே வந்து தங்கி பல நாட்களாக இங்கே இருக்கக்கூடியவர்கள், நேற்று புறப்பட்டு வந்தவர்கள், நள்ளிரவிலிருந்து காத்திருக்கக்கூடியவர்கள் என லட்சக்கணக்கானோர் திரண்டிருக்கக்கூடிய காரணத்தால் அவர்களுடைய சூழலை கருத்தில் கொண்டு கோவில் நிர்வாகம் இந்த முடிவை எடுத்திருக்கின்றது. அதன்படி 11:30 மணிக்கே கோவில் நடை சாத்தியிருக்க வேண்டும். ஆனால் அப்படி அடைக்காமல் பக்தர்கள் ராமபிரானை தரிசிப்பதற்காக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே 11:30 மணியை கடந்தும் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசைகளில் நின்று உள்ளே சென்று கோவிலுக்குள் ராமபிரானை தரிசனம் செய்து வருகிறார்கள். நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் கூட மீனாட்சி அம்மன் கோவில் உள்ளிட்ட பல கோவில்களிலும் நேர கட்டுப்பாடு உண்டு. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு விதமான நேரங்கள் கடைபிடிக்கப்படும். மற்ற நேரங்களில் கோவில் பிரகாரத்தை சுத்தம் செய்வது, சாமிக்கு பூஜை நடைபெறுவது உள்ளிட்ட பல விதமான விசேஷ வழிபாடுகள் நடைபெறும். எனவே அந்த நேரத்தில் பொதுமக்கள் பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அது போன்ற நேர கட்டுப்பாடு இங்கேயும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்னும் சில நாட்களுக்கு இந்த நேர கட்டுப்பாடு இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு நேர கட்டுப்பாடு கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை எவ்வளவு கூட்டம் வருகிறது என்பதை பார்த்து அதற்கு ஏற்ப முடிவு செய்யப்படும் என அந்த ட்ரஸ்ட் போர்டு மெம்பர்ஸ் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இன்றைய தினம் நேர கட்டுப்பாடு இல்லாமல் காலை முதல் இரவு வரை பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.